பிசினஸ் நேம் ப்ரொடெக்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிசினஸ் நேம் வைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை வராம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க பிசினஸ் நேமை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு 5 ஸ்டெப்ல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்க நேம் அவைலபிள் இருக்கான்ட்டு கூகுள் டொமைன்ல போய் பாருங்க. ரெண்டாவது ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல போய் பாருங்க. மூணாவது எம்சிஏ போர்ட்டல், அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். எம்சிஏ போர்ட்டல போய் பாருங்க. நாலாவது ட்ரேட்மார்க் போர்ட்டல போய் பாருங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரிக்கான நேம்ஸா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க், நேஷனல், ஃபவுண்டேஷன், வேர்ல்டு அப்படின்றலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாமே வந்து ப்ரொஹிபிட்டடான மார்க். ஆறாவது ஒரு அடிஷனல் டிப் சொல்றேன். எப்பயுமே உங்களோட பிசினஸ் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பேருமே வைடரா திங்க் பண்ணுங்க. நேம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா டெல்லி கப் கேக்ஸ் இல்ல சென்னை கப் கேக்ஸ் அந்த மாதிரி வைக்காதீங்க. வைடரா யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களோட நேம் செலெக்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் ஃபியூச்சரிஸ்டிக்கான பர்பஸ்க்காக. ஹோலிஸ்டிக்கா இந்த 5 விஷயத்தையும் யோசிச்சு உங்களோட கம்பெனி நேம் வைங்க. சோ தட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை மட்டும் இல்லைங்க, லட்சமா தேவையில்லாம செலவு பண்ண வேண்டிய விஷயமும் இருக்காது. ஏன்னா பிசினஸ் நேம்ன்றது ஒருத்தரோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை நம்ம எடுக்கிறதுமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவும் உங்க பிசினஸ் சூப்பரா போகணுன்றதுக்காகவும் பிசினஸ் நேமை ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.